அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். நம்மளோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதேரன் இணைகின்றார். வணக்கம் இராமதேரன். வணக்கம் தானே அண்ணா. அன்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இராமதேரன் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் செம்மணி தொடர்பாக பார்ப்போம். செம்மணி மனித புதகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்று 56 நாட்கள். இன்றைய 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருக்க இந்த நேரத்தில் என்ன நிலவரம் என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மை. 3ஆம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக 56 நாட்களுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியதற்கான நிதி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 56வது நாள் 3ஆம் கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே மொத்தமாக 110 நாட்கள் செம்மணி சிந்துவாத்தி இந்த மயானத்திலே அகழாய்வு தளம் 1 மற்றும் 2 அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கையிலே மொத்தமாக 583 எண்பது கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவை மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு தொகுதி அடையாளம் காணப்படும் என்ற இறுதி நாள் என்ற வகையிலே ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதிகளை மீட்கின்ற நடவடிக்கையிலே முனைப்பு காட்டப்பட்டது. அந்த வகையிலே மொத்தமாக 583 எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை மீட்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட 170க்கும் மேற்பட்ட சான்று பொருட்களும் அங்கே மீட்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் கட்டத்திலே 9 நாட்களும் 2ஆம் கட்டத்திலே 45 நாட்களும் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 54 நாட்கள் முதலாம் கட்டம் 2ஆம் கட்டமாக அகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலைமையிலே 3ஆம் கட்டமாக 56 நாட்களுமாக மொத்தம் 110 நாட்கள் செம்மணி சிந்துவாத்தி இந்து மயானத்திலே அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இப்படி 80 தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதைவிட 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிறைவடைகின்ற போது ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று எழுமாற்றாக சில குழிகள் தோண்டப்பட்டது. அவ்வாறு அந்த நீதிமன்ற நீதவான் பிறப்பித்திருந்தார். அந்த எழுமாற்றாக தோண்டப்படுகின்ற குழிகளிலே 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டால் மேலும் 4 வாரங்கள் இந்த அகழ்வு நடவடிக்கை தொடர்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அவருடைய கட்டளை பிறப்பித்திருந்தார். அதுக்கு அமைவாக 14 குழிகள் தோண்டப்பட்டதில் அதில் 5 குழிகளில் 8, 9, 80 தொகுதிகள் அதிலே அடையாளம் காணப்பட்டு முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் கூறுவதை போன்று தோண்ட 80 தொகுதிகள் வெளிவரக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிலைதான் அந்த செம்மணி சிந்துவாத்தி இந்து மயானத்திலே தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட அண்மை நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு விடயம் என்று சொன்னால், ஒரு இரட்டை குழந்தைகளாக ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருக்கலாம் என்று கருதக்கூடிய 2 80 தொகுதிகள் சிறுவர்களுடைய 80 தொகுதிகள் மீட்கப்பட்ட விடயம் உண்மையிலே பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அந்த 2 80 தொகுதிகள் மிக நெருக்கமாக பிணைந்தவாறு அது நெருக்கமாக இருந்ததும் அதே நேரத்தில் அந்த முக அமைப்புகள் ஒத்த நிலைமையில இருந்ததன் காரணமாக அந்த 80 தொகுதிகள் இருந்த நிலைமையை பார்க்கின்ற போது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்றால் இருவரை அவ்வாறு இரட்டையர்களாக இருந்தால் கூட அவர்களை கொண்டு போய் ஒரே நிலையிலே அவ்வாறு புதைக்க முடியாது. ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையில் தான் அந்த 2 அந்த சிறுவர்களுடைய 80 தொகுதிகளும் காணப்பட்டதாகவே அங்கிருக்கின்ற அந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுடைய தகவலின்படி அந்த முக அமைப்புகள் அந்த உருவ அமைப்புகள் எல்லாமே ஒரு ஒத்த நிலையிலே காணப்பட்டதன் காரணமாக அது ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்ற இனி மேலதிகமாக வருகின்ற அந்த ஆய்வுகளில் தான் அந்த விடயங்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இதே போன்று இன்னொரு இரட்டையர்களுடைய இருக்கலாம் என்று கருதக்கூடிய ஒரு 80 தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் உண்மையிலே ஒரு பாரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. சிறு குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள், சிறுவர்கள் இப்படி இப்போது ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருக்கலாம் என்று கருதக்கூடிய 2 சிறுவர்களுடைய 80 தொகுதிகள், அதே போல தலை இல்லாத முண்டமாக காணப்பட்ட 80 தொகுதிகள், குவியலாக 80 தொகுதிகள், ஒரு கால் மடித்து சப்பனம் கட்டி அமர்ந்த நிலைமையிலே இருந்த 2 80 தொகுதிகள் வெவ்வேறான காலகட்டங்களிலே மீட்கப்பட்டது. இப்படியாக பல்வேறு ஒரு உண்மையிலே ஒரு
மனதை உலுக்கக்கூடிய வகையிலானதாகத்தான் இந்த செம்மணி சிந்துவாதி இந்த புதைகுழி அகழ்வு என்பது தற்போது தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை முடிவு அது அந்த நீதிமன்ற அனுமதித்த கால எல்லை முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு இன்றைய தினம் அது முடிவுக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற போது உண்மையிலே அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையீட்டோடு அது நீண்ட காலமாக இல்லை அது நிரந்தரமாகவே இந்த செம்மணி சிந்துவாத்தி இந்தமையான புதைகுழியை மீண்டும் ஆழ புதைப்பதற்கு இந்த அரசாங்கம் விரும்புகின்றதோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை தான் இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. மிருகத்தனமாக கொலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஒட்டி பிறந்த இரட்டைகளே இந்த ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. 3வது கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த கட்டத்துக்கான விவரங்கள் ஏதாவது வெளிவந்திருக்கின்றதா? எவ்வாறு இதை கையாளப் போகிறார்கள் என்று இதோடுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரி ராஜ் சோமதேவ் அவர்களினால் இதற்கான பாதீடு நான் நினைக்கின்றேன் நீதிமன்ற இடைக்கால கட்டளைக்கு அமைவாக ஒரு 4 வாரங்களுக்கு 28 நாட்களுக்கான பாதீடு தயாரிக்கப்பட்டு அந்த 14ஆம் தேதி அந்த நீதிமன்ற அமர்விலே அது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த அக்டோபர் 14ஆம் தேதி அது நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நீதி அமைச்சுக்கு நகர்த்தப்பட்டு அது நீதி அமைச்சும் அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்குகின்ற பட்சத்தில் தான் இனி 4ஆம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பெரும்பாலும் வருகின்ற இந்த நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற போது அக்டோபர் 14ஆம் தேதி நீதிமன்ற நடவடிக்கை, அதற்கு பின்னர் நீதி அமைச்சுக்கு அனுப்பி அவர்கள் அனுமதி வழங்கி அதற்கு பின்னர் அந்த அகழ்வு நடவடிக்கை எல்லாம் முன்னெடுக்கின்ற நிலைமை என்பது ஒருவேளை அக்டோபர் இறுதியோ இல்லை நவம்பர் முதல் வாரத்துக்கோ அது தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இப்ப இவ்வாறான ஒரு நிலை தொடருமாக இருந்தால் உண்மையிலே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த பருவமழைக்கு முன்னதாக ஒரு இடைப்பட்ட ஒரு மாதிரி மழை காலம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒரு பாரிய ஒரு தேக்க நிலைமை கடந்த வருடம் இவ்வாறுதான் ஒரு நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 5-6 மாதங்களுக்கு மேலாக இந்த அகழ்வு நடவடிக்கை இடைநிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை கடந்த வருடம் ஏற்பட்டிருந்தது. வேண்டுமென்றே அந்த நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு மழை வருமாக இருந்தால் இந்த செப்டம்பர் அக்டோபர் இடைப்பட்ட காலத்திலே ஒரு மழை வருமாக இருந்தால் அந்த மழை காரணமாக ஏற்படுகின்ற வெள்ளங்கள் செம்மணி சிந்துவாத்தி இந்தமையான பகுதியை மேலும் ஒரு வெள்ளக்காடாக மாற்றுகின்ற ஒரு நிலைமை காணப்படும். அவ்வாறான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வெள்ளங்கள் காய்ந்து அங்கே அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே மீண்டும் மாரி காலம் வந்துவிடும். அதை காரணம் காட்டி மீண்டும் அகழ்வு நடவடிக்கைகள் அனுமதித்தால் கூட அகழ்வு நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அவ்வாறு உருவாகமா இருந்தால் அடுத்த 2027ஆம் ஆண்டு 2வது மாதம் 3வது மாதம் வரை, ஏனால் தை மாதம் வரை இந்த மழையை நீடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு மழை நீடிக்குமாக இருந்தால் அந்த மழை நீர் வடிந்து அங்கு ஒரு இயல்பான நிலைமை வருவதற்கு சில நாட்கள் ஏற்படும். அவ்வாறான நிலை ஏற்படுமாக இருந்தால் இந்த வருடம் ஏற்பட்டதை போன்று ஒருவேளை மார்ச் ஏப்ரல் வரை அந்த அகழ்வு நடவடிக்கை தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுமார் ஒரு 7-8 மாதங்கள் மீண்டும் ஒரு தேக்க நிலையை இது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் நாங்கள் இப்போது அறியக்கூடியதாக இருக்கு. இலங்கையிலே ஆகப்பெரிய மனித புதைகுழியை உருவாக்கிய இலங்கை இராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சாதனையாக இது பார்க்கப்படுகின்றது என்றுதான் பலர் இதை கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். ராமேந்திரன், இப்போ நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது இப்போ நீங்கள் கூறினீர்கள் அக்டோபர் 14 தான் இது தொடர்பாக நீ அடுத்த கட்ட தொடர்பாக எடுக்கப்படும் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு கால இடைவெளி? ஏன் கிட்டத்தட்ட இது 2 மாதத்துக்கு மேலாக போகுது? ஏன் உடனடியாக இதை செயல்படுத்த முடியாது? உண்மைதான். இப்ப இந்த இடத்துல நாங்கள் கூறியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த செம்மணி சிந்துவாத்தி இந்தமையான விடயத்திலே தீவிரமாக இருந்த அந்த நீதவான் அங்கே மாற்றப்பட்ட போது ஒரு பெரிய ஒரு விடயம் அதில் சர்ச்சை இடம்பெற்றிருந்தது என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த விடயத்தை கொடுத்திருந்தோம். அவர் இருக்கின்ற போது மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டிருந்தார். அதாவது ஒரு 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் வந்து முடிவடைகின்ற காலத்துக்கு முன்னதாகவே அடுத்த கட்டத்துக்கான ஒரு தொடக்கத்தை அவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் அவதானிக்கப்பட்டது. ஆனால் இப்போது கூட இருக்கின்ற
நீதவான் அந்த எழுமாற்றாக அந்த விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று செயல்பட்ட விதம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஏன் அவ்வாறு ஒரு இடைக்கால கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது கூட அந்த 4 வார அகழ்வை உடனடியாகவே மேற்கொள்வதற்கு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்றால் இது மேற்கொள்ளப்பட்டே நான் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட இந்த இடைக்கால கட்டளை பிறப்பித்தோடு ஒரு 10 நாட்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர் இடைப்பட்ட நாட்களிலே அந்த ஒரு பாதுகாட்டை ஒரு அவசரமாக அந்த பாதுகாட்டை சமர்ப்பிக்க வைத்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த மாரி காலத்துக்கு முன்னரே இந்த 4 வார அகழ்வு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த புதைகுழி 700 800 என்று விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தினசரி ஒரு 10க்கு குறையாத 80 தொகுதிகள் அங்கே அடையாளம் காணப்படுகின்ற நிலைமையிலே ஒரு 28 நாட்கள் நடைபெறுமாக இருந்தால் சுமார் 300க்கும் மேற்பட்ட 80 தொகுதிகளாக வருகின்ற போது 1000 நெருங்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இப்ப இந்த விடயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்நோக்குகின்றதா ஏற்படுத்துகின்றதா என்று கூட சிந்திக்க தோன்றுகின்றது. உண்மையிலே இடைக்கால கட்டளை பிறப்பிக்கப்படுகின்ற போதே அதை ஒரு குறித்த கால இல்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் அடுத்த நீதிமன்ற நடவடிக்கை என்பது அக்டோபர் 14ஆம் தேதி என்று சொன்னால் அதுவரை இந்த விடயத்தை காத்திருக்க வைப்பதா இல்லை அதுக்கு முன்னரே இந்த விடயங்களை மேற்கொள்வதா என்பது தொடர்பாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். உண்மையிலே அது ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது என்றால் இந்த 2 மாத காலம் என்பது ஒரு நீதிமன்றம் இவ்வளவு தூரம் ஒரு பாரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக தோண்ட 8 தொகுதியில் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஏன் இவ்வாறான ஒரு கால நீட்சி என்பது பொதுமக்களிடையே பாரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளுக்கு அதை ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் இந்த ஆய்வு செய்வதற்காக இது தொடர்பாக ஆராய்ந்து என்ன நடந்த விடயங்களை கண்டறிவதற்கு ஏன் தாமதம்? ஏற்கனவே ஒரு நீதிமன்ற நடவடிக்கை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்கள் அங்கே முன்னிலையாகி அந்த விடயங்களை சமர்ப்பணம் செய்திருந்தார் என்று நம்புகின்றேன். சர்வதேச ஆய்வகம் ஒன்றிலே அந்த 80 தொகுதிகளை அந்த ஆய்வு செய்வதற்குரிய விடயம் பேசப்பட்ட போது அப்போதே நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தது. இந்த ஆய்வுக்கூடம் என்கின்ற விடயம் எல்லாம் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நான் நினைக்கிறேன் 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலைமையிலும் அதற்கான எந்த அறிக்கைகளும் அதிலே சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாக அறிய முடியவில்லை. ஆக அரசாங்கம் இந்த விடயத்திலே ஒரு அக்கறை காட்டாத நிலைமை இருக்கின்றது என்றால் ஏற்கனவே தொடர்ச்சியாக 80 தொகுதிகள் அகலப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த 80 தொகுதி குறிக்கப்பட்ட சில 80 தொகுதிகள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அந்த புத்தக பையோடு மீட்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய 80 தொகுதி தொடர்பான ஆய்வறிக்கை கூட நீதிமன்றத்தினால் கேட்கப்பட்டிருந்தது பிரத்யேகமாக. அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடாக அந்த மண் அந்த சிந்துபாத் இந்துமையான பகுதியில் இருக்கக்கூடிய மண் தொடர்பான ஆய்வறிக்கையும் கோரப்பட்டிருந்தது. அப்படி பல்வேறு விடயங்கள் கேட்கப்பட்டாலும் இதுவரை எந்தவித முன்னேற்றம் வெறுமனே அகலப்பட்டு எண்ணிக்கைகள் நாங்கள் இத்தனை எண்புக்கூடுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக ஒரு எண்ணிக்கை தான் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதை தவிர அதை கடந்து அதற்கான எந்த விதமான தடயவியல் ரீதியான ஆய்வுகளோ இல்லை அதற்கான ஒரு முன்னெடுப்புகளோ அரசாங்கத்தினாலோ இல்லை இது துறை சார்ந்து நியமிக்கப்பட்டிருப்பவர்களாலோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது கூட பாரிய ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது? ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டாகிவிட்டது. ஒதுக்கப்பட்ட நிதியை செயல்படுத்துவதற்கு கூட இந்த அரசாங்கம் பின்னெடுத்து வருகின்றது என்றால் அது மக்கள் மத்தியில பலத்த கேள்விகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறேன் கடந்த அமர்வில் கூட அந்த விடயங்கள் மீள நினைவூட்டப்பட்டு அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் அந்த அக்டோபர் 14ஆம் தேதி வரைதான் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு காலவாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இனிமேல் அந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பின்னர் தான் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு முன்னேற்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே தெளிவாக தெரிகின்றது இந்த விடயங்களில் செம்மணி சிந்துபாத் இந்துமையான நடவடிக்கை என்பது அகழ்வு நடவடிக்கையை கடந்து வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னேற்றகரமாக இல்லை என்கின்ற ஒன்றைத்தான் நாங்கள் இந்த இடத்துல மீண்டும் உறுதிபட கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆய்வு தொடர்பாக நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது பலரும் கூறுவதை நான் கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை அவதானித்து எங்களுக்கு வந்து கூறும் பொழுது அதை கூட நான் உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றவர்கள்.
இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு இழுத்தடிக்கின்றது ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆரம்பத்திலே கூறினீர்கள், அந்த நவீன கருவிகளை பயன்படுத்தி உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய எவ்வளவோ காரியங்களை விரைவுபடுத்தி இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையுமே திட்டமிட்டு இழுத்தடித்து அதை நீர்த்து போக வைக்கின்ற ஒரு காப்பாற்று இராணுவத்தை இது தெளிவாக தெரிகின்றது. இதனுடைய குற்றவாளிகள் யார் என்றது தெளிவாக தெரிகின்றது. அப்போ அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இழுத்தடிப்பது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கின்றது நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. உறுதியாக கூற முடியும். எ அன்றோமர திசாநாயக்க தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செம்மணி சிந்துபாத் இந்துமையான அந்த அகழ்வு நடவடிக்கை என்பது உண்மையான குற்றவாளிகளை நோக்கி நகர்வதை அவர்கள் துளியளவும் விரும்பவில்லை என்பதைத்தான் நாங்கள் இதிலே ஆணித்தரமாக கூற முடியும். அதன் காரணமாக தான் பல்வேறு விடயங்கள் இன்று பாருங்கள், ஒரு ஒரு தரையிலிருந்து அந்த நில மட்டத்தில் இருந்து 1.5 2 அடி அதிகபட்சமாக 1.5 அல்லது 2 அடி ஆழத்துக்குள்ளாகவே இந்த மனித வயல் காணப்படுகின்றது. என்பு வயல்கள் காணப்படுகின்றன. அந்த அளவு தூரத்துக்கு மேலோட்டமாக ஒரு புதைக்கப்பட்டிருக்கின்றது. அகழ்வு நடவடிக்கை என்பது அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு ஒரு நீண்ட ஆழத்துக்கு தோண்டி அகலப்பட ஒரு மேலோட்டமாக அந்த தரையை அகழ்வு நடவடிக்கை செய்கின்ற போதே அது வெளிப்படக்கூடிய ஒரு நிலைமை 80 தொகுதியில் வெளிப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்ற போது மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களை மேற்கொள்வது என்பது நாங்கள் ஏற்கனவே பல தடவை குறிப்பிட்டதை போன்று தங்கச் சுரங்கமாக இருக்கட்டும், இல்லை இன்று எண்ணெய் வளங்களை கண்டறிவதாக இருக்கட்டும், இல்லை கடலிலே எத்தனையோ கடல் மைல் ஆழத்திலே இருக்கக்கூடிய அந்த மீன் இனங்களை கண்டுபிடிப்பது உள்ளிட்ட பல்வேறு சவாலான விடயங்களை எல்லாம் மிக இலகுவாக இருந்த இடத்திலிருந்தே அந்த விடயங்களை கண்டறிவதற்கு எத்தனையோ கருவிகள் வந்து விட்டது. அவ்வாறான கருவிகள் எல்லாம் வந்திருக்கின்ற ஒரு நிலைமையிலே இவ்வளவு மேலோட்டமாக ஒரு தரை மட்டத்தில் இருந்து 1.5 அடி 2 அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு என்பு வயலை மேலதிகமாக ஆய்வு செய்வதிலே இவர்கள் இவ்வளவு தூரம் இழுத்தடிப்புகளை செய்கின்றார்கள் என்று சொன்னால், இதை விட நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு 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 சாத்தியமற்றிய விடயங்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. நாங்கள் கூறுகின்ற விடயத்தை வைத்து கேட்பவர்களுக்கே தெரியும் இது ஒரு ஒரு சாதாரண விடயம். அதை விட அவ்வளவு பெரிய அசாத்தியமான விடயங்களை எல்லாம் சாதாரண மக்களை அதை ஒரு மீனவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு நவீன கருவிகளை வைத்துக் கொண்டு அவ்வாறு மீன் இனங்களை கண்டுபிடிப்பது அப்படியான விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற என்று பாருங்கள், இன்று வடக்கு கிழக்கிலே இந்த போருக்கு பின்னர் எவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த புதையல் தேடுகின்ற விடயம். அந்த புதையல் தேடுகின்ற போது விடுதலை புலிகளுடைய காலத்திலே அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற காலகட்டங்களிலே அங்கே புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போர்க்கால பகுதியிலே கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த தங்கங்களை தேடி இன்று பல்வேறு அகழ்வு நடவடிக்கைகள் புத்தவிக்குகள் தலைமையிலே பல ஒரு சட்டவிரோதமாக அந்த இடங்களை தேடி அவர்கள் அகழ்வு செய்கின்ற போது பலர் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களுடைய கைகளிலே அந்த நவீன கருவிகள் இருக்கின்றது. நிலத்துகளாக எத்தனை அடிக்கு கீழும் அந்த உலோகங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்கேனர் கருவிகளோடு தான் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி ஒரு சட்டவிரோதமான ஒரு குழுவினருடைய கையிலே அவ்வாறான ஒரு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன சொன்னால், ஏன் அரசாங்கத்தினால் இந்த மனித எண்புக்கூட்டு வயலை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவிகளை ஏன் அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை, பயன்படுத்துவதற்கு அந்த அனுமதியை கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதை விரும்பவில்லை. நாங்கள் கூறுவதை போன்று இப்ப நீங்களும் கூறியதை போன்று செம்மணி சிந்துபாத் இந்துமையான அந்த மனித புதைகுழி அந்த வயல் அதற்கு காரணமானவர்கள் யார் என்று சொன்னால் இலங்கையினுடைய இராணுவத்தினர். அந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தான் அதுக்கு காரணமானவர்கள். அதிலே எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே அந்த விசாரணைகள், இந்த விடயங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரமாக இருந்தால் உண்மையிலே அதனால் அடுத்த நிலையிலே இராணுவத்தினரை இதிலே முன்னிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். அவ்வாறான தர்ம சங்கட நிலைமைக்கு தாங்களே நகர்த்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் வேண்டுமென்ற இந்த விடயங்களை வெறுமனே அகழ்வு நடவடிக்கையோடு மட்டும் மட்டுப்படுத்தி கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. பொதுமக்களாலே இந்த விடயங்கள் வெளிப்படையாக பேசப்படுகின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. ஒரு மாற்றம் என்று வந்தவர்கள் கூட இந்த விடயத்திலே ஒரு ஏமாற்றகரமான நிலைமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மக்களுடைய காணி மக்களுக்கு என்று கூறுகின்றார்கள். இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்திலே ஒரு உரிய நீதியை தாங்கள் வழங்குவோம், அதில் ஏமாற்ற மாட்டோம் என்கிற விடயத்தை கூறுகின்றார்கள். செம்மணி விவகாரத்திலே நாங்கள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம், அதில் எந்தவித பாரபட்சமும் இருக்காது,
அதற்கான நிதிகளை ஒதுக்குகின்றோம். அந்த அகழ்வு நடவடிக்கைகளை நாங்கள் எந்தவித தடைகளையும் ஏற்படுத்தவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார ஜனாதிபதி அன்றோ நாயக்கா உள்ளிட்டவர்கள் ஒரு வாய்ப்பாட்டாக தொடர்ந்து கூறினாலும் செயல்பாட்டில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே அரசாங்கம் இந்த செம்மணி செந்துவாத்தி இந்த மயானத்தினுடைய உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதிலே மிக கரிசனை காட்டிக் கொண்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் அளிக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படும்? அதாவது யார் இந்த மிருகத்தனமான கொலைகளை செய்தார்கள் என்று நீதிமன்றம் தான் அது தீர்ப்பை கொடுக்க போகுது. எந்த கட்டத்தில் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு செல்லும்? ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய தலையீட்டில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனி நீதிமன்றத்துக்கு செல்வதென்பது இளைஞர்களுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அது உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அந்த விடயங்களை நகர்த்துவது என்பது அது தமிழ் மக்களுக்கு துளியளவு நம்பிக்கை இல்லை. அதனால தான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகள் மற்றும் இந்த செம்மணி விவகாரத்திலே ஈடுபாடு உடையவர்கள் அத்தனை பேருமே செம்மணி சர்வதேச சிந்துவாத்தி இந்துமையான அந்த அகழ்வு நடவடிக்கையிலே சர்வதேச மேற்பார்வை வேண்டும், சர்வதேச தரத்திலே அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்திலே அதோடான விசாரணை என்பது சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள். ஆக இப்போது இருக்கின்ற நிலைமையிலே இது அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டுமாக இருந்தால் இது உடனடியாக அந்த காவன் பரிசோதனை காலத்தை கண்டறிவதற்கான காவன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதோடு இணைந்ததாக ஒரு அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலான விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். காவன் பரிசோதனை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். அந்த காவன் பரிசோதனையில் கூட நாங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதில் கூட அரசாங்கம் தாங்கள் நினைத்தவாறான முடிவுகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. அது ஒரு கண்கட்டு வித்தியாக தமிழர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த விடயத்தில் கூட கடந்த நீதிமன்ற அமர்விலே அந்த திறந்த அமர்விலே சட்டத்தரணிகள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அந்த எவ்வளவுதான் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போட்டாலும் அரசாங்கம் எங்களுடைய கண்ணிலே மண்ணை தூவி விட்டு அதுகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒருவேளை இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஏற்கனவே அந்த புத்தக பையோடு மீட்கப்பட்ட அந்த சிறுமி, அப்படி பல விடயங்கள் அந்த 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 விடயங்கள் அந்த குறிக்கப்பட்ட சில விடயங்களை வைத்துக்கொண்டு விசாரணைகளை துரிதப்படுத்துகின்ற போது உண்மையாக அந்த இந்த காலத்துக்குரியது என்னால் ஒரு இடத்திலே ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றார் என்று சொன்னால் அதை நாங்கள் அந்த ஒன்றை நாங்கள் கண்டுபிடிப்போமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் ஏனைய விடயங்களை நாங்கள் கண்டறிந்து விட முடியும். அந்த காலத்துக்குரிய இந்த காலப்போது என்ன சம்பவம் என்பதை நாங்கள் கண்டறியக்கூடிய நிலைமை இருக்கு. அப்படியான பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவை வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்யப்படும். இப்போது கூட அந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்று கருதப்படக்கூடிய விடயம் நிச்சயமாக யாழ்குடா நாட்டிலே அவ்வாறான சம்பவங்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக இருப்பவர்கள் சமகாலத்தில் கூட எங்களுக்கு அவ்வாறு நினைவில்லை. அப்படி இருக்கின்ற போது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக ஒரு மருத்துவமனை குறிப்புகளிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குறிப்புகளிலோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒட்டி பிறந்த சிறுவர்கள், இரட்டை சிறுவர்கள் நடமாடி இருக்கின்றார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை மையமாக வைத்து விசாரணைகளை துரிதப்படுத்தினால் நிச்சயமாக அதை மிக இலகுவாக அதை கண்டறிய முடியும். ஆனால் அந்த விசாரணைகள் அப்படியான பௌதிக விசாரணைகளோட அப்படியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் மிக விரைவாகவே நீங்கள் கூறுவதை போன்று இதற்கான அந்த குற்றவாளிகளை கண்டறிகின்ற அந்த நீதி பொறிமுறைக்கும் நாங்கள் செல்ல முடியும். ஆனால் அந்த விசாரணையும் நடக்கப் போவதில்லை. அந்த விசாரணைகள் நடந்தாலும் இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்குள்ளாக இந்த விடயங்கள் எல்லாம் விரைவுபடுத்தப்படுமா என்கின்ற ஒரு நிலைமை கேள்விக்குறிதான். ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை போன்று சர்வதேச தலையீட்டோடு சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகின்ற சர்வதேசம் கூட தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தமிழ் தரப்பு மிக விழிப்போடு உறுதியாக நின்று சர்வதேசத்தினுடைய வகிபாகத்தோடு இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை நாங்கள் பெறுவதற்கான முயற்சியைத்தான் நாங்கள் இப்போது தமிழ் தரப்பிலே நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள முடியும். நான் அந்த கேள்வியை கேட்டு காரணம் என்னவென்றால், இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் ஆரம்பத்திலேயே நான் கேட்ட கேள்விக்கு இழுத்தடிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றான் சொல்லும் பொழுது நீங்கள் அது தொடர்பாக கூறினீர்கள். இப்போ நீ பரிசோதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்படி இழுத்தடித்து கொண்டு போனால் இன்னும் 1 வருடம் 2 வருடம் கூட எடுக்கலாம். ஆனால் அது யாருடைய உடலங்கள் என்றெல்லாம் கண்டுபிடிப்பது. ஆனால் இங்கே பெரியோரு கொலை நடந்திருக்கின்றது, மிருகத்தனமான கொலை நடந்திருக்கின்றது. அதே நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வாதாடி இது தொடர்பாக நீதியை பெறக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். அந்த அழுத்தத்தை தமிழ் தரப்பிலிருந்து வர வேண்டும். அது வருமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இனி ரமேந்திரன், இப்போ
உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அனுர குமாரதிசநாயக்காவுடைய கூற்று தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அதாவது நீதி கிடைக்கும் என்றதும் காணிகள் விடுவிக்கப்படும் என்றதும் இனி விகாரையின் ஊடாக போராடுகின்ற இந்த விடயம் எல்லாவற்றுக்கும் நீதி கிடைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் இவ்வளவு நடந்து இப்போ நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் கூறினீர்கள் பலாலியில் நடந்த போராட்டத்தின் பொழுது இராணுவ காவல்துறையினர் வழக்கு தாக்கு அச்சுறுத்தல் செய்தார்கள் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் கூறும் பொழுது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும், அதற்கு ஒரு சரியான அழுத்தம் தமிழ் மக்களால் பிரயோகிக்கப்படுகின்றது. அந்த அழுத்தத்தின் ஊடாக அனுர குமாரதிசநாயக்கா ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டிய ஒரு அழுத்தம் இங்கே பிரயோகிக்கப்படுகின்ற என்று நம்புகிறீர்களா, அல்லது நாங்கள் இன்னும் ஒரு மெத்தன போக்கைத்தான் கடைப்பிடிக்கின்றோம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக தமிழ் தரப்பிடம் ஒரு மெத்தன போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளை தவிர வேறு எவருமே இந்த விடயத்திலே அக்கறை செலுத்தக்கூடிய விடயமாக இல்லை. இது உண்மையிலே தமிழர்கள் ஒரு தேசமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு பாரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இது சாதாரணமாக மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடக்கூடிய விடயம் அல்ல. ஏற்கனவே நாங்கள் இதுவரை உரையாடியதிலிருந்து இந்த அரச இயந்திரம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது. உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக திட்ட தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறாக இருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக எந்த விதமான ஒரு அரசியல் பலமோ இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு உண்மை நீதி அந்த நியாயம் அந்த ஒரு தார்மீகத்தன்மை அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டோடு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய போராட்டம் என்பது இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு இல்லை. என்றால் அவர்களும் தங்களுடைய உறவுகளை தேடி ஒரு நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் காணாமலாக்கப்பட்டவர்கள் அவருடைய உறவுகள். ஆகவே அவர்கள் மட்டும்தான் இதிலே அக்கறையோடு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு போராட்டங்களை அறிவிக்கின்ற போது ஏனைய தரப்பினர் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினர் அதே போன்று சிவில் சமூக தரப்பினர் அரசியல் தரப்பினர் என பலரும் அதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆதரவுகளை தெரிவித்து வருவதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆனால் இது ஒரு தேசமாக அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடியதான ஒரு வடிவத்துக்கு இதை நகர்த்தக்கூடிய அளவுக்கு ஆன ஒரு அரசியல் விழிப்புணர்வை யாருமே ஏற்படுத்துவதும் இல்லை, அதுக்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்துவதும் இல்லை. பாருங்கள், இன்று ரவிகரன் அவர்கள் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக மிக காத்திரமாக இன்று இராணுவ முகாம்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் புதைகுழிகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வட்டுவாகல் பகுதியில் இருக்கக்கூடிய படை முகாம் மற்றும் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய விகாரை அப்படியான பல விடயங்களை அவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த செம்மணி சிந்துவாத்தி இந்துமையான அகழ்வு நடவடிக்கையிலே ஒரு பாரிய அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற விவகாரத்தை மையமாக வைத்து பாராளுமன்ற ரீதியாக ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி உள்ளிட்ட எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே ஒரு தொடர் காத்திரமான விடயங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தன்மைகளும் இல்லை. ஆகவே ஒரு பொதுமக்கள் மத்தியிலும் இது மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் இது பாரிய கேள்விகள் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே மக்களை பொறுத்தவரையிலே தாங்களாக ஒன்றிணைந்து போராடக்கூடிய நிலைமை எந்த ஒரு கட்டத்திலுமே இல்லை. ஒரு போராட்ட வடிவங்கள் ஒரு தேசமாக உணர்வளிக்கையோடு பொங்கு ஒத்தியுள்ளடக்கம் பொலியண்டி வரையான போராட்டங்களை போன்று ஒரு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்த உணர்வு பிரவாகமாக அவர்கள் அதில் இணைவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் தாங்களாக வீதியில் இறங்கி இதற்கெல்லாம் போராடுகின்ற தன்மைகள் என்பது மிக மிக அரிதாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு ஒரு பொதுவாக எல்லோரிடம் ஒரு மிதமான ஒரு தன்மை இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது செய்வார்கள் என்று. ஆனால் அப்படி எல்லோரிடம் அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கின்ற நிலைமையிலே பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கின்ற வகையிலே யாராவது ஒருவர் இந்த விடயத்தை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். வெறுமனே அடையாள போராட்டங்கள் கண்டன போராட்டங்கள் என்பதாக அல்லாமல் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு தொடர் போராட்டம். இதுதான் நீங்களும் நானும் அடிக்கடி பேசிக்கொண்டோம். அந்த அணையா விளக்கு போராட்டம் அந்த 3 நாட்கள் நடத்தப்பட்டதுக்கு பதிலாக அது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது செம்மணி விவகாரத்திலே நீதி கிடைக்கின்ற வரை அந்த அணையா விளக்கு போராட்டம் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த செம்மணி சிந்துபாத்தி இந்த மேனத்துக்கு முன்பாகவே ஒரு சத்தியாகிரக போராட்டம் என்பது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய ஒரு போராட்டம் என்றால் இது ரெண்டும் இரண்டரை கலந்த ஒன்று. செம்மணிக்கான நீதியும் காணாமலாக்கப்பட்டவருடையக்கான நீதியும் என்பது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த ஒன்றாக இருக்கின்ற போது அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டத்தையே சிந்துபாத்தி இந்த மேனத்துக்கு முன்பாக ஒரு தொடர் போராட்டமாக அங்கே முன்னெடுத்து அதை சுழற்சி முறையிலே முன்னெடுக்கின்ற போது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள் பகுதிகளில் இருந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளும் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்ட தரப்பினர்
நில மீட்பாக இருக்கட்டும், இல்லை சிவில் சமூகத்தினர், இல்லை அரசியல் தரப்பினர் எவராக இருந்தாலும் ஒரு சுழற்சி முறையில் அவர்களை முனைத்து ஒரு தொடர் போராட்டமாக அந்த இடத்தை மேற்கொள்ளுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஆகவே எங்களுடைய போராட்ட வடிவங்கள் நாங்கள் வெளிவடக்கு காணி வெடிப்பில் கூடியதை போன்ற போராட்ட வடிவங்கள் மாற்றப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அன்ரோமர சேனாயக்க அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இந்த விடயத்திலே இலங்கை ஸ்ரீலங்கா அரச படைகளை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தக்கூடிய வகையிலான எந்த ஒரு முன்னெடுப்பிலுமே அவர்கள் அக்கறை செலுத்தப் போவதும் இல்லை. அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப் போவதும் இல்லை. ஆகவே தமிழ் மக்கள் தங்களுடைய உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் கூறியதை போன்று விழிப்புத்தான் விடுதலையினுடைய முதல் படி என்பதை போன்று முதலிலே நாங்கள் அரசியல் விழிப்பு பெற வேண்டும். நாங்கள் வெறுமனே ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைகளோடு நாங்கள் பயணித்து விட முடியாது. அது தமிழ் தரப்பின் மீதான நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சி மீதான நம்பிக்கையாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை என்பது எங்களை படு பாதாளத்திலே கொண்டு போய் வீழ்த்திவிடும். நாங்கள் எந்த ஒரு விடயத்திலுமே ஏன், எதற்கு என்ற கேள்விகளோடு நாங்கள் ஒரு மிக விழிப்பாக நாங்கள் அதிலே இருப்போமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை சாத்தியப்படுத்த முடியும். அந்த வகையில செம்மணி சிந்துவாத் இந்து மயானமாக இருக்கட்டும், இல்லை காணி விடுவிப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கட்டும், இல்லை வேறு மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குறிக்கப்பட்ட தரப்பினர் மட்டுமே அதுக்காக போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலைமை மாறி இது ஒரு தேசத்துக்கான பிரச்சனை. இந்த மயிலத்தமிடு மாதவனை பிரச்சனை என்பது அந்த பிரதேசத்துக்கான பிரச்சனையோ, அந்த 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 பிரதேசத்தில் இருக்கிற கால்நடை பண்ணையாளர்களுடைய பிரச்சனை அல்ல. அது தமிழர்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குவது, தமிழர்களை அப்படியே அவர்களுடைய முதுகெலும்பை உடைப்பது, அதன் மூலமாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற நிலைமையை இல்லாமல் செய்து தமிழர்களை ஒரு அடிமை இனமாக மாற்றுவதுதான் அந்த நிகழ்ச்சி நிரல். ஆகவே அந்த தமிழ் இனத்தை அடக்கி ஆள வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் அங்கே கையாளப்படுகின்றது. ஆகவே அதற்கு எதிராக வெறுமனே அந்த பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்களுடைய போராட்டத்தினால் மட்டும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. தமிழர்கள் என்ற ஒற்றை அடையாளத்துக்காகத்தான் அங்கே அவர்கள் அநீதி இழைக்கப்படுகிறது. செம்மணியிலும் அங்கே ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் புதைக்கப்படவில்லை. தமிழர்களை அழிக்க வேண்டும், தொழிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அங்கே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடம் என்பது தமிழர்களுக்கான கூட்டு வெளிப்பாடாக, தமிழர்கள் தேசமாக திரண்டு தமிழர்களுடைய கூட்டு நீதிக்கான ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும். நிலவடிவிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட இன்னாருடைய காணிகள் என்பதற்காக அங்கு சுவீகரிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய நிலத்தை பறித்து அவர்களை நிலமற்ற அகதிகளாக்கி தலைமுறைகளாக அவர்களை எந்தவித அடையாளங்களும் இழந்து அவர்களை ஒரு இலக்கற்றவர்களாக மாற்றி அந்த மரபு தொடர்ச்சியை இல்லாமல் செய்வதன் ஊடாக அந்த தாயக கோட்பாட்டையும் அந்த விடுதலைக்கான வேட்கையும் சிதைக்கலாம் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு மறைமுக கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய கூறுகளாக இந்த விடயங்கள் காணப்படுகின்ற போது நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் தனியே செம்மணி என்று சொன்னால் காணாமலாக்கப்பட்டோர் போராடுவது, நிலத்தை இழந்தவர்கள் போராடுவது, பண்ணையாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுவது, இப்படி நாங்கள் தனித்து கூறுகளாக நின்று போராடுவதனால் எந்தவித நன்மைகளும் ஏற்பட போவதில்லை, ஒரு துளியளவு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஆகவே நாங்கள் கடந்த காலத்தை போன்று எதிர்ப்பரசியலை கூர்மைப்படுத்தி தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு தழுவியதாக மக்கள் ஒரு போராட்ட வடிவங்களை தீவிரப்படுத்த வேண்டும். அந்த போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படுகின்ற போதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தப்படும். சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்லலாம், இந்த சர்வதேசம் இணைந்து ஒரு நாடகத்தை ஆடுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தேசியமயமாக்கப்பட்டு எல்லா இடமும் ஒரே பிரச்சனை என்பதாக காட்டுகின்றார்கள். நாங்கள் இதற்கு முன்னைய காலங்களிலே எங்களுடைய விவகாரங்கள் தனித்துவமாக பார்க்கப்பட்டதற்கு காரணம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது பிரத்யேகமான பிரச்சனை, தெற்கிழங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரத்யேகமான பிரச்சனை. இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்களானால் கட்டமாக இந்த சிங்கள தேசமும் அனைத்துலக தரப்பு உள்ள எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டு சதியாக அவர்கள் கொண்ட விடயம் என்பது ஒரு தமிழர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக இங்கே பிரச்சனையே இல்லை, சகல விடயங்களும் ஒரு பொதுப்படையான பிரச்சனை என்பதாக கொண்டு வருவதனூடாக தமிழ் தரப்பினுடைய அழுத்தங்களில் இருந்து விடுபட முடியும் என்று அவர்களாக கூட்டாக சேர்ந்து மேற்கொண்ட நாடகம் தான் இந்த விடயங்கள். இன்று காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் OMB அலுவலகம் என்ன சொல்கின்றது? வடக்கு இலங்கை முழுவதும் இத்தனை காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், தெற்கிலங்கையிலும் காணாமல் போனவர்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களும் இதிலே இந்த ஆணைக்குழுவிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் காணாமல் போனதுக்கும் எங்களுடைய காணாமல் போனதுக்கும் அடிப்படை அம்சங்களே வேறு. ஆகவே அதிலே பெரும்பாலான தெற்கிழங்கையில காணாமல் போன பெரும்பாலானவர்கள் படையிலே காணாமல் படையிலிருந்து ஓடியவர்கள், இல்லை படையிலிருந்து காணாமல் போனவர்களாக காட்டப்படும், இல்லை படையிலே இருந்து யுத்தத்திலே கொல்லப்பட்ட போதும் அந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படாமல் அவர் போரிலே காணாமல் போய்விட்டார் என்பதாக ஒரு பொய் சொல்லப்பட்டவர்கள் தான் இன்று கிழக்கிலே பெரும்பாலாக தெற்கிழங்கையிலே காணாமலாக்கப்பட்டவர்களாக அவர்கள் இன்று வரை கருதி கொண்டிருக்கக்கூடிய. ஆகவே அது ஒரு சாதாரணமாக இந்த தமிழ் மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தோடு தொடர்பட்ட விடயம் அல்ல.
ஆனால் இன்று எப்படி கொண்டு வருகின்றார்கள்? தெற்கிலங்கையிலும் காணாமல் போன ஜேவிபி காலத்தில் காணாமல் போனவர்களையும், இவ்வாறான காணாமல் போனவர்களையும், இல்லை அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமா காணாம போய் எங்கேயோ இல்லாம போனவர்களையும், வடக்கு கிழக்கிலே வலிந்து தமிழர்கள் என்ற காரணத்துக்காக காணாமலாக்கப்பட்டவர்களையும் ஒரே புள்ளியிலே கொண்டு வந்து ஒன்றாக்கி விட்டார்கள். ஆகவே நாங்களும் இந்த விடயங்களிலே இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினரும் அதுக்கு வழி சமைத்து இன்று எல்லா விடயங்களுமே ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நில பிரச்சனை என்று சொன்னால் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, இங்கேயும் பிரச்சனை. எதை கடத்தாலும் சொன்னா, "ஓ எங்களுக்கும் அங்க பிரச்சனை இருக்குதான், அங்கேயும் இருக்கிறாங்கல்ல. இல்லாட்டியும் நாங்க பேசி தீர்ப்போம். எல்லா விடயங்களையும் படிப்படியாக தீர்ப்போம்" என்கின்ற அளவில் தான் அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே மீண்டும் இந்த சகல பிரச்சனைகளுமே நாங்கள் தமிழர்கள் என்ற காரணத்துக்காக தமிழர்களுடைய தாயகத்தில் மட்டுமே பிரத்யேகமாக இலங்கை அரசாங்கத்தால் இன ரீதியான பாகுபாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையிலான போராட்டங்களாக இந்த விடயங்களை நாங்கள் நகர்த்தாத பட்சத்திலே இதுக்கு எந்த விதத்திலுமே நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து விட முடியாது. எங்களை நாங்களே ஏமாற்றுகின்ற வகையிலானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் வேதனையோடு பதிவு செய்ய முடியும். நிறைவாக ராமதரன், இப்போ நீங்கள் தமிழர் தாயகத்தில் போராட்ட வடிவங்கள் எவ்வாறு பிரிந்து பிரிந்து போராடுகிறார்கள் என்று உங்களுடைய அதிருப்தியை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். உங்களுடைய குரலிலே எனக்கு தெரிகிறது எவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறீர்கள். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி பேசிய இந்த மனித புதகுழி என்பது, அதுவும் இலங்கையிலேயே பெரிய மனித புதகுலை செம்மணி என்ற எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம், மேற்கத்திய நாடுகளில் மனித புதகுழி என்றால் பெருசாக பார்ப்பார்கள், அது தொடர்பாக பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவார்கள், தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலிருந்து அவர்கள் இந்த செம்மணி புதகுழிக்காக பிரயோகிக்கின்ற அழுத்தங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? தமிழ் மக்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? அல்லது என்ன அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் புலம்பெயர் தமிழர்களையும் குறை கூறிவிட முடியாது. ஆனால் புலம்பெயர் தமிழர்களால் மட்டும்தான் இந்த விடயத்திலே சாத்தியப்படுத்த முடியும். ஆனால் இன்று இது குறை சொல்கின்ற விடயம் அல்ல. இன்று நீங்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இந்த இந்த கோடை காலத்திலே தாயகத்துக்கு வந்திருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகம். ஆகவே கடந்த காலங்களைப் போன்று இங்கே வருவது, கூழ் காய்ச்சி குடிப்பது, இல்லை அங்கே தெருவோர கடைகள்லேருந்து அப்பக்கடை போன்ற இடங்களிலே நின்ற நிலையிலே அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு முகநூலிலே வீடியோக்களை போடுவது, பதிவுகளை போடுவது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு சுவையான அப்பத்தை சாப்பிட்டோம், சுவையான உணவை சாப்பிட்டோம் என்பதாக புலகாங்கிதப்படுவது, அப்படியான ஒரு 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 என்ன சொல்வது, ஒரு ஒரு குறுகிய சந்தோஷங்களுக்காகவும் மகிழ்வுக்காகவுமே தாயகத்தினுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இது எங்களுடைய போர்க்காலத்தில் இது கால நீட்சி என்பது இப்படியான நிலையைத்தான் கொண்டு வந்து நிறுத்தும். உண்மையிலே போர்க்காலத்திலே ஒரு இறுக்கமாக எங்களுடைய இலக்கு நோக்கி நாங்கள் நகர்த்தப்பட்டோம். உண்மையிலே போர் இடம்பெற்ற காலப்பகுதியிலே வன்னி பிராந்தியத்திலே சொல்வார்கள், அந்த ஒரு போர் ஒரு அடக்குமுறைக்குள்ளாகி இருக்கிற இனத்தை ஒரு இருண்ட நிலையிலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். வெளிப்புற தொடர்புகள் ஒரு ஒரு நவநாகரிகமான நிலைமை, இல்லை ஒரு ஆடம்பரமான நிலை, இல்லை பொழுதுபோக்கு விடயங்களுக்கும் நாங்கள் மக்களை மூழ்கச் செய்வோமாக இருந்தால் அவர்கள் அந்த விடுதலை உணர்வில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு கோட்பாடு அந்த விடுதலை தொடர்பாக இருக்கின்றது. அதற்கு அமைவாகத்தான் அந்த போராட்டம் இடம்பெற்ற காலங்களிலே மக்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள், அதற்காக அவர்கள் நித்தமும் ஒரு போராட்டம் அழிவுகளோடு இருக்கவில்லை. சினிமா பார்த்தார்கள், பாடல் கேட்டார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அது ஒரு ஆனால் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு விளம்பரமோ, அளவுக்கு அதிகமான ஒரு ஒரு திசை திருப்புகின்ற ஒரு ஒரு கேலி ஒரு ஒரு களியாட்டங்களோ அங்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று எங்களை நாங்களே ஒரு கட்டற்றவர்களாக, வேலிகளற்றவர்களாக நாங்கள் இன்று திறந்து விட்டிருக்கிறோம். அவ்வாறான நிலைமையிலே புலம்பெயர் தமிழர்களுடைய ஈழத்தை நோக்கிய, தாயகத்தை நோக்கிய வருகையினுடைய அதிகரிப்பு என்பது அவர்கள் மீண்டும் இவ்வாறான உரிமை போராட்டங்களிலே தங்களை முதன்மைப்படுத்துகின்ற போது நாட்டுக்கு வர முடியாது, நாட்டுக்கு வருவதனால் இவ்வாறான சிற்றின்பங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற ஒரு நிலை பெரும்பாலானவர்களுடைய மனங்களிலே குடிகொண்டு விட்டு, இதை நான் குறையாக கூறவில்லை. இதற்கான முழு காரணங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி மக்களிடையே ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை ஒரு ஒரு அரசியல் மயப்படுத்த தவறிவிட்டார்களோ, அதே போன்று புலம்பெயர் அமைப்புகளும் ஒரு நவம்பர் 27 என்றால் மாவீரர் நாள் கொண்டாடுவது, மே 18 என்றால் முள்ளிவாய்க்கால் கொண்டாடுவது, இதை தவிர மக்களை அங்கே ஜெனீவா வந்தால் ஜெனீவாவுக்கு சில பேருந்துகளிலே அங்கே சென்று வருவது, இதை தவிர மக்களை ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து, இல்லை ஒரு விடுதலை அரசியல் சார்ந்து மக்களை தெளிவூட்டுவதற்கோ, மக்களை அணிதிரட்டுவதற்கோ புலம்பெயர் சமூகம் தவறிவிட்டது. அவர்களும் சமரசமாகி விட்டார்கள். பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கங்களோடு காலத்துக்கு காலம் அவர்களோடு இணங்கி, அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு சென்று, அவர்களோடு சேர்ந்து ஒரு நல்லிணக்கம், நல்லாட்சி என்ற ஒரு மாயக்குள் எங்களுடைய மக்களையும் அவர்கள் கொண்டு வந்து வீழ்த்தி விட்டார்கள். ஆகவே மீண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதுதான், எப்படி தாயகத்திலே மீண்டும் ஒரு சமரசமற்ற போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டுமோ, அதே போன்று புலம்பெயர் தேசத்திலும்
எங்களுக்கான போராட்டம் அந்த இலக்கை நோக்கி அதே உறுதியோடு மீண்டும் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மட்டும்தான் தாயகத்துக்கு அதுக்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். ஆகவே புலம்பெயர் தேசத்திலே அது ஏமாற்றம் அல்ல, ஒரு எதிர்மறையான நிலையில்தான் அந்த புலம்பெயர் தேசத்தினுடைய தாயகத்தை நோக்கிய ஈடுபாடு என்பது இருக்கின்றது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தரப்பினர், சில அமைப்புகள் இல்ல தனி தனி செயல்பாட்டாளர்கள் நேர்மையாக செயல்பட்டாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான உண்மை. ஆகவே புலம்பெயர் தேசம் மீண்டும் எங்களுக்காக, என்றால் நாங்கள் இங்கே குரல் வலை நசிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த குரல் வலை நசிக்கப்பட்ட எங்களுடைய அந்த குரலாக நீங்கள் அங்கே ஒலிக்க வேண்டும். அவ்வாறு ஓங்கி ஒலிக்கின்ற போதுதான், என்றால் சர்வதேசம் இணைந்துதான் எங்களுக்கான துரோகத்தை செய்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகின்ற போது 20க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்துதான் எங்களை அழித்தது. இன்றும் அந்த எங்களை அழித்த நாடுகள் தான் எங்களுக்கான நீதியை கூட எங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்து தாமதப்படுத்தி இலங்கை அரசாங்கத்தோடு தங்களுக்கான ஒரு பிணைப்பை அவர்கள் வலுப்படுத்தி கொண்டு தமிழர்களை நட்டாற்றிலே கலட்டி விடுவதற்கான முஸ்தீபுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நிலத்திலும் புலத்திலும் அதே உறுதியோடு அதே வீச்சோடு எங்களுக்கான நீதியையும் எங்களுக்கான விடுதலையையும் எங்களுக்கான அரசியல் தீர்வையும் வலியுறுத்தி ஒரே புள்ளியிலே இணைந்து நாங்கள் போராடுவது ஒன்றுதான் ஒரே வழி. இல்லை, நாங்கள் இந்த புள்ளியிலே நாங்கள் இணைய தகர்வோமாக இருந்தால் நாங்கள் உண்மையிலே இன்னும் ஒரு 5 ஆண்டுகளிலே தமிழர் தாயகம் என்பது வேறு விதமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தாயக பிரதேசத்துக்கு வருகின்ற போது உங்களுடைய அம்மா அப்பா பாட்டன் பூட்டி இல்ல உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய உறவுகளுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அப்புகாமியோ இல்லை ஒரு லொகுபண்டாவோ இல்லை ஏதோ ஒரு மல்லியோ சுள்ளியோ யாரோ ஒருவர் வந்து அங்கே குடியிருப்பார்கள். அப்படி வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகம், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட அப்படியான ஒரு இனப்பெரம்பல் மாற்றப்பட்டு தமிழர்கள் என்ற தனி அடையாளம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் அங்கே வருகின்ற போது மொழி பிதுங்கி நிற்கக்கூடியதான ஒரு நிலைமைதான் இங்கே ஏற்படும் என்பதைத்தான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும். ஆகவே விழித்துக் கொள்ள வேண்டியது, நிலத்திலும் புலத்திலும் ஒரு புள்ளியிலே நாங்கள் இணைந்து சமரசமற்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்காவிட்டால் எதுவுமே சாத்தியமில்லை என்பதுதான் இந்த இடத்துல வேதனையோடு கூறிக்கொள்ள முடியும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதகுழி 3வது கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அங்குள்ள நிலைமைகளையும் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாளுகின்றது, இனி தமிழ் தரப்பினர் இது தொடர்பாக எவ்வாறான அழுத்தங்கள் பிரயோகிக்கிறார்கள், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி என்ற இந்த தகவல்களை உங்களுடைய பார்வையில் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.